Very good, Okay, thank you. okay, right. So, சங்கீதம் 107 நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 107 4 சினாரியோஸை இங்கே சங்கீதக்காரர் எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆல்ரெடி 2 சினாரியோஸை பார்த்துட்டோம். இன்றைக்கு நம்ம 3வது சினாரியோவுக்கு வந்திருக்கிறோம். இந்த 3வது காட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் நோய் கொண்டு ஒடுங்கி போனார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறாரு. தங்களுடைய அக்கிரமத்தினால தான் இது நேர்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் அவங்க தங்களுடைய இக்கட்டிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். இது அவர்களுடைய ஆத்தும விடுதலையும் தெய்வீக சுகத்தையும் குறிக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இங்கே இருக்கிற மனுஷனை பார்த்தீங்கன்னா இந்த பெட்டில் கிடக்கிறாரு. அந்த கால் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்க்குறாரு. யாரும் வர மாட்டேங்கிறாங்க. ஸோ உலகத்தில் சில அநேக நேரங்களில் அந்த மாதிரி நடக்கும். நமக்கு ஒரு ஆபத்து என்று சொல்லும்போது உதவி செய்ய ஒருவரும் இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கால் அப்பான் காட் தான். தேவனை நோக்கி அழைக்கிற ஒரே ஒரு சாய்ஸ் தான் நமக்கு இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்வது அவசியம். ஸோ இவங்க தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வசனம் 17-22 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்மா சகல போஜனத்தையும் அரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்களாக அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்கே ஒரு ஜிஎஃப் இமேஜ் போட்டிருக்கிறேன். ஒரு லேடி படுக்கையில் ரொம்ப சீரியஸாக கிடக்கிற மாதிரி தோணுது. அந்த ஆள் முகத்தில் கையை வச்சு அவ்வளோ தூரம் ஒரு மாதிரி இதில் இருக்கிறாரு. அவர் இது எப்படி இருக்குதுன்னு சொன்னால், நான் படித்து சொன்னேனே, நீ கேட்டியா? இதை செய்ய வேண்டாம், அதை செய்ய வேண்டாம், அங்கே போக வேண்டாம், அதை சாப்பிட வேண்டாம், எவ்வளவோ சொன்னேனே, நீ கேட்கலையே, இப்போ என்ன நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்போ வம்பில் பிரச்சனையில் மாட்டிட்டு தான் அவங்க திரும்ப ஆண்டோடத்தில் வருவாங்க அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். 17வது வசனம் நிர்மூடர் என்று தொடங்குகிறது. நிர்மூடர் தங்கள் பாதகமாக்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களினாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறாங்க. அப்போ இந்த நிர்மூடர் அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷ் பைபிளில் ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்லி வருகிறது. பைபிளில் வந்து மூடன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வெறும் அறிவின்மை மாத்திரம் குறிக்கிறதில்ல. ஓகே, ஏன்னா தேர் ஆர் சோ மெனி பீப்புள் ஹூ பிஹேவ் ஃபூலிஷாக, அந்த ஃபூலிஷ்னஸை மாத்திரம் சொல்லலை, அவங்க ஐக்கியூ குறைவு அப்படிங்கிறது மாத்திரம் சொல்லலை. ஓகே, ஐக்கியூ நல்லா இருக்கும், ஆனாலும் ஃபுலிஷாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதாவது தேவனை அறிகிற அறிவிலே குறைவு இருந்தாலும் அவங்க மூடர்கள் தான். ஆவிக்குரிய விஷயங்களுக்கு முதலிடம் கொடாமல் இருந்தாலும் அவங்க மூடர்கள் தான். நெறிகட்ட ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவர்கள் மூடர்கள் தான் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். திஸ் டசன்ட் டாக் ஒன்லி அபவுட் ஐக்யூ லெவல் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். எபிரேய மொழியில் மூடன் அப்படிங்கிற வார்த்தைக்கு 3 பதங்கள் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று வந்து நாபால். நாபால் அப்படின்னு சொன்னால், நாபால்னு ஒரு மனுஷனே இருந்தான், அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அபிகாயிலுடைய ஹஸ்பண்ட் தான். டேவிடுக்கும் அவனுக்கும் உரசல் வருகிறது. ஓகே, அபிகாயிலே சொல்கிறாரு, என் புருஷன் பேலியாளின் மகன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறத நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். அப்போ அவன் பேரே நாபால். நாபால்னு சொன்னால் ஸ்டபான்னஸ், முரண்டு, பிடிவாதம். அப்போ இது வந்து ஒரு ஃபூலிஷ்னஸ் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். கெசில் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து லேக் ஆஃப் டிசைன்மெண்ட், பகுத்தறிவு இல்லாமை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஈவில் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு மாரல் ரிபல்லியன், ஒழுங்கு முறைகளுக்கு எதிர்த்து நிற்பது. நான் ஒழுங்காக நடக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறது. ஓகே, ஹெல்மெட் போடுன்னு சொல்லி கவர்மெண்ட் சொன்னால் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து ரோட்டில் நின்று தகராறு பண்ணுறது, சாலை மறியல் பண்ணுறது. அப்போ இதெல்லாம் ஓகே கம்ஸ் அண்டர் ஃபூலிஷ்னஸ் அப்படிங்கிறத நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தின்படி தெய்வீக ஞானத்தை உதாசீனம் பண்ணுவது தான் மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? தங்களுடைய ஃபூலிஷ்னஸ்னாலே அவங்க இந்த ஒடுங்கி போகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த ஃபூலிஷ்னஸ்னாலே அவங்க செய்கிற காரியங்களையும்
நம்மாலே பார்க்க முடிகிறது. இந்த மூடர்களை பற்றி சில வசனங்கள், 50க்கும் அதிகமான வசனங்கள் ஃபுல்லிஷ்னஸ் பற்றி, ஃபூல்ஸ் பற்றி பைபிளில் இருக்குது. நான் ஒரு 5 வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். இது நமக்கும் ரொம்ப இதாக இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும். நீதிமொழிகள் 1:22, பேதைகளே நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எது வரைக்கும் இருக்கும்? அப்போ வாட் எவர் தே ஆர் நாட் சப்போஸ் டு டூ, தட்ஸ் வாட் தே ஆர் டூயிங் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஓகே, சிஎஸ்சியில் ஒரு ஜெபம் சொல்லுவாங்க, ஆண்டவர் கர்த்தாவே நாங்கள் செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த ஜெபத்தில் சொல்லுவாங்க. ரைட். அப்போ அதே மாதிரி இவங்களும் செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவை செய்தவங்க எது வரைக்கும் இப்படி இருப்பீங்க என்று கேட்குறாரு சாலமன். நீதிமொழிகள் 12:15, மதியனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாக இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். அநேகருக்கு தான் செய்கிறதெல்லாம் கரெக்ட் அப்படி தான் நினைப்பாங்க, மற்றவங்க செய்கிறதெல்லாம் ராங் அப்படிங்கிற ஆட்டிடியூட் இன்னைக்கு சாதாரணமாக எல்லாருக்குள்ளும் இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சேஞ்ச் தான். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருந்ததுன்னு சொன்னால் அப்போ இவங்களும் ஃபுல்லிஷாக நடந்துக்கிறாங்க. ஏன்னா தாங்க செய்கிறதெல்லாம் கரெக்டுன்னு நினைக்கிறாங்க. மோசே சொல்கிறத கேட்க மாட்டாங்க, ஆரோன் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, பின்னாடி வந்த தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறத கேட்க மாட்டாங்க. நான் செய்கிறது தான் கரெக்ட், ஐ வில் கோ இன் மை ஓன் வே அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு பழக்கம். நீதிமொழிகள் 12:16, மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும், லச்சையை மூடுகிறவனோ விவேகி அப்படின்னு சொல்லி. சிலருக்கெல்லாம் பாருங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக கோபம் வந்துடும், ஷார்ட் ஃபியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே ஓகே, அது சொன்ன உடனே அந்த மூக்கு மேலே கோபம்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி சொன்ன உடனே டமால்னு கோபம் வந்துடும். பட் அது ஒரு ஃபூலிஷ்னஸ்ங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சில சொல்லுவாங்க கோவப்பட்டாலுங்க அவருக்கு நல்ல குணங்கள்லாம் நிறைய நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கோபம் மற்ற எல்லா நல்ல குணத்தையும் கேன்சல் பண்ணிடுமே. கோபந்தான் ரொம்ப டேஞ்சரஸ் திங் அப்படின்னு சொல்லி. ஏன்னா திடீர்னு கோவப்படுறவங்க அந்த கோபத்தில் திடீர்னு எதையாவது செய்திருவாங்க. அந்த செய்ததை நம்ம திரும்பி கரெக்ட் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி ஆகிரும். நீதிமொழிகள் 26:11, நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். எவ்வளவுதான் புத்தி சொன்னாலும் அவங்க செய்ததையே திரும்ப திரும்ப செய்கிற ஆட்களை நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 9:10, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தருக்கு பயப்படாமல், வேதத்தை வாசிக்காமல், ஜெபம் பண்ணாமல், ஆண்டவரை தேடாமல், எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் ஃபூலிஷ்னஸ் தான் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஃபூலிஷ்னஸ் எல்லாம் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், பாதக மார்க்கம் அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்கிரஷன், அதாவது அஃபென்ஸ், கிரைம், சின், ராங் டூயிங், ரெக்லெஸ்னஸ், நாட் ஃபாலோயிங் த லா, நாட் டேக்கிங் கேர் ஆஃப் ஒன்ஸ் ஓன் ஹெல்த் தான் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை பார்க்குறோம். நான் கீழே ஒரு ஜிஎஃப் இமேஜ் போட்டிருக்கிறேன் பாருங்கள். அந்த ரெட் லைட்டை பொருட்படுத்தாதபடி ஒருத்தர் என்ன ஸ்பீடாக போய் இன்னொரு வண்டியில் இடித்து எவ்வளோ பயங்கரமான ஒரு விபத்து வருகிறது அப்படிங்கிறத நாம் இதில் பார்க்கிறோம். இதுதான் பாதக மார்க்கம், இதுதான் அக்கிரமம் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நடக்க வேண்டிய வழியிலே அவங்க நடக்கிறது கிடையாது. மார்க்கம்னு சொன்னால் வழி. ஓகே, காட் ஹஸ் கிளியர்லி செட் அஸ் அ வே தட் வி ஷுட் வாக். அதை விட்டுட்டு ஓகே நம்ம சொந்த வழிகளில் நடந்தோம்னு சொன்னால் அது ஒரு பாதக மார்க்கம் அப்படின்னு சொல்லி. இந்த பாதக மார்க்கத்தில் நடந்தால் மற்றவங்களுக்கு பாதகத்தை விளைவிக்கிறது மாத்திரமல்ல, நமக்கும் பாதகத்தை விளைவித்துக் கொள்கிறோம். இந்த ஆளை இடிக்கிற இந்த ஸ்பீடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள் யார் இது பண்ண முடியும். இதே மாதிரி தான் இயர் 1994 ஒரு மிட் நைட்டில் நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டுருக்கும்போது மஸ்கட்டில் வந்துட்டுருக்கும்போது ஒரு ஃபெராரி வெஹிக்கிள் ஓகே ஒரு 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் டூவல் கேரேஜ் வேயில் ஆப்போசிட்டில் வந்து ஹி ஹிட்டஸ். ஓகே, இட் வாஸ் அ ஹெட் ஆன் கொலிஷன். அப்போ பாருங்கள், அவனுக்கும் பிரச்சனை உண்டாக்கி எங்களுக்கும் பிரச்சனை உண்டாக்கி இந்த மாதிரி செய்கிறதை நம்ம பார்க்குறோம். ஸோ பாதக மார்க்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அடாதது செய்வான் படாதது படுவான் என்று எழுதியிருக்கிறதே பார்க்கிறோம். இதைத்தான் இஸ்ரேல் ஜனங்கள் செய்தாங்க, அடாதது செய்தாங்க, அதனால அவங்க படாத பாடுகளெல்லாம் பட்டாங்க, இன்னைக்கும் பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பாதக மார்க்கம்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறாரு, அக்கிரமம் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுகிறாரு. கிரமத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதெல்லாம் அக்கிரமம்.
நான் நம்ம சர்ச்சில் கிளாஸஸ் நடத்தும்போது, இல்லை சர்ச்சில் அங்கேருந்து பார்க்கும்போது, இந்த சேரெல்லாம் ஒழுங்காக போட்டிருக்கோம். அந்த ஒழுங்காக போடுறது கிரமம். ஆனால் வர்ற ஆட்கள் எல்லாம் அந்த சேரை இழுக்காமல் உட்காரவே மாட்டாங்க. நீங்கள் அந்த சர்வீஸ் முடிஞ்சு பாருங்கள். ஒரு ஓகே 500 சேர் இருந்துச்சுன்னா 500 சேரும் 500 டைரக்ஷனில் இருக்கும். அதுதான் அக்கிரமம்னு சொல்லி நான் சொல்லுவேன். இட் இஸ் ஆல்ரெடி யாரோ போட்டு வச்சிருக்கிறாங்க இல்லையா, வந்து அப்படியே உட்கார வேண்டியதுதானே, அதை ஏன் போய் இழுக்கணும்? ஐ கான் அண்டர்ஸ்டாண்ட் தான். அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் எதையுமே கிரமமாய் செய்கிறது கிடையாது. செய்ய வேண்டியது செய்யாமல் இருப்பது, செய்யக்கூடாது என்பதை செய்வது, இதெல்லாம் அக்கிரமத்துக்கு கீழாக வருகிறதாக இருக்கிறது. இதனாலே வந்த ஆபத்துகள், அவங்க வந்த வினைகளை நம்ம பார்க்கிறோம். 18வது வசனத்திலே அவர்கள் ஆத்மா சகல போஜனத்தையும் அரோசிக்கிறது, அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த மாதிரி நோய் கொண்டு ஒடுங்கி போகும்போது சாப்பாட்டு மேலே ஒரு பிரியமே இருக்காது. திஸ் இஸ் நார்மல், இட் ஹேப்பன்ஸ். அது வீட்டிலையும் நடக்கும், அது ஹாஸ்பிட்டல்லையும் நடக்கும், எல்லா இதுலேயும் நடக்க தான் செய்யும். என்னுடைய ஒய்ஃபுடைய அண்ணன் ஒரு 2 months முன்னாடி அவங்க திருநெல்வேலியில் அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் அவங்க சிக்கா இருந்தப்போ போய் பார்த்தோம். கடைசியாக அவங்கள பார்த்தப்போ அவங்க மனைவியும் அவங்க மக்களும் சொன்னது என்னென்னா, சாப்பிடவே மாட்டேங்கிறாரு, ஒன்றும் குடிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. என் ஒய்ஃபு போய் எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணி கொடுத்து பார்த்தாங்க. அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஜெபம் திரும்பி வரும்போது நான் சொன்னேன், ஏம்மா யுவர் பிரதர் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் த எண்ட்மா, சீக்கிரம் போயிடுவார். ஸோ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். இன்னொரு 1 week 10 days நம்ம திரும்ப வர வேண்டியது இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு 1 week 10 days நாங்கள் திரும்ப போய் அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ மரணத்துக்கு முன்பதாக அவங்களுக்கு சாப்பாட்டு மேலே ஒரு இதுவே இருக்காது. தே ரிசைன் டு த ஃபேக்ட். ஓகே, அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இனி வாழணும் அப்படிங்கிற அந்த 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 எண்ணமே அவர்களுக்குள்ளே இல்லாமல் போய்விடுகிறது. நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால்தான் நமக்கு டாக்டர்ஸ் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு ஒர்க் பண்ணும். இல்லாட்டி எப்படியும் நம்ம செத்து போயிடும். சாகணுங்கிற எண்ணத்தில் இருந்தால் கட்டாயம் மரணம் வந்துடும் சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இது சாதாரணமாக, ஏன்னா சாப்பாடு எவ்வளோ டேஸ்டியாக கொடுத்தாலும் அவங்களுக்கு இறங்காது, அவங்களால சாப்பிட முடியாது. ப்ளஸ் அவங்க ஃபிசிக்கல் கண்டிஷனும் இவ்வளோ மோசமாக போயிருக்கும். மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள், முடிவை எதிர்நோக்கி காத்துட்ருக்கிறாங்க. திரும்ப வாழ வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்குள் இல்லாமல் போய்விடுகிறதை பார்க்கிறோம். இந்த மாதிரி அநேக இடங்களிலே இஸ்ரேல் ஜனங்கள் சோர்ந்து போயிருந்தாங்க. நீங்கள் சங்கீதம் சாரி இது எசேக்கியேல் 37வது அதிகாரத்திலே அந்த இந்த பள்ளத்தாக்கு இருக்கு இல்லையா, எலும்புகளின் பள்ளத்தாக்கு, இதை நம்ம பார்க்குறோமே. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரே செகண்ட் அதை எடுத்து வாசித்தேன் சங்கீதம். அதாவது இந்த ஜனங்களுக்கு உயிர் வாழுகிறதுக்குரிய ஒரு ஆசையே போயிருச்சுது, இல்லை நம்பிக்கையே போயிருச்சுதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எசேக்கியேல் 37:11. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கைகள் அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த மாதிரி தே 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 கம்ப்ளீட்லி லூஸ் தேர் ஃபெய்த். இனி எங்களுக்கு ஒன்றும் நல்லது நடக்க போகிறதில்ல, அந்த மாதிரி சூழ்நிலையை தான் இந்த வசனம் குறிக்கிறது. அந்த மாதிரி சூழ்நிலைக்கு பலமுறை இஸ்ரேல் வர்றாங்க. அதனால தான் நாங்கள் இங்கே சாகுவா வந்தோம், எங்களை சாகுவா கொண்டு வந்தீர், நாங்கள் எகிப்திலே செத்துருக்கலாமே, ஏன் வனாந்தத்தில் வந்து எங்களை கஷ்டப்படுத்தி சாக வைக்கணும் என்று இந்த ஜனங்கள் திரும்ப திரும்ப கேட்குறதை நம்ம பைபிளில் வாசித்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இப்படியாக அவங்க கம்ப்ளீட்டாக தங்களுடைய நம்பிக்கை இழந்து சாகுற அந்த சூழ்நிலைக்கு அவர் வந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். 19-20 வசனங்களை வாசிங்கன்னு சொன்னால், தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். மறுபடியும் அந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 இடங்களிலே நம்ம இந்த வசனத்தை திரும்ப திரும்ப நம்ம வாசித்து கொண்டு இருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு முறையும் கூப்பிடும்போது அவர் கேட்குறாரு, இதுதான் நம்முடைய ஆண்டவர், ஏன்னா அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராக இருக்கிறாரு. அவர் நம்முடைய பாவங்களுக்கு ஏற்றவாறு நமக்கு சரி கட்டாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு ஏற்றவாறு நம்மை தண்டிக்காமலும் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம சங்கீதம் 103 வாசிக்கிறோம். ஸோ அதை கேட்குறாரு.
அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறாராம். இந்த வசனத்தை அனுப்பின்னு சொல்லும்போது so many incidences in the Bible. ரைட்டா, நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறாரு கர்த்தாவே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஓகே, வி நீட் ஒன்லி யுவர் வேர்ட் அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளவு தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எசேக்கியா ஏசாயா 38வது அதிகாரத்தில் எசேக்கியா அப்படிங்கிற ராஜாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர் வியாதிப்பட்டு அவர் மரண படுக்கையில் கிடக்கிறாரு. ஏசாயா வர்றாரு, உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, நீங்கள் சாக போகிறீங்க, உங்கள் வீட்டை சரி பண்ணுங்க, உங்கள் அரசாங்கத்தை சரி பண்ணுங்க, செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க, யூ ஆர் கோயிங் டு டை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போன பிறகு எசேக்கியா ராஜா சோர் பக்கமாக திரும்பி அழுது தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. அவருடைய அழுகையை சத்தத்தை தேவன் கேட்கிறாரு, அவருடைய கண்ணீரை தேவன் பார்க்கிறாரு. அப்போ ஏசாயா அனுப்பி அவரிடத்துல என்ன சொல்லுகிறாரு, நீ போய் எசேக்கியாவுடைய கண்ணீரை நான் கண்டேன், விண்ணப்பத்தை நான் கேட்டேன், அவருடைய ஆயுசு நாட்களில் 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுக்க போகிறேன் என்பதை நீ போய் சொல் அப்படிங்கிறாரு. ஸோ த வேர்ட் டு கோ அண்ட் ஸ்பீக் த வேர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பேசேஜை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 38:4-8 வசனங்கள். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, இது 2வது முறை. முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை நீ சாக போற அப்படிங்கிறத போய் சொல்லுங்கிறாரு. இப்போ அவருடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு அவருடைய அழுகையை கேட்டு பார்த்து தேவன் தன்னுடைய அவர் இறங்கி இன்னொரு வார்த்தையை கொடுக்கிறாரு. ஸோ நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன். இதோ ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாயை போல 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்றார். தாம் சொன்ன இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்பதற்கு இது கர்த்தரால் எனக்கு அடையாளமாக இருக்கும் என்று சொல் என்றார். அப்படியே கடிகாரத்தில் இறங்கியிருந்த சூரிய பாகை 10 பாகை திரும்பிற்று அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ என்று சொல். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி கேரி த வேர்ட் ஆஃப் காட். அதனால தான் இன்றைக்கு இந்த ஓய்கோஸ் மீட்டிங்கெல்லாம் சர்ச்சில் வச்சு ஆத்ம ஆதாயத்தை செய்ய சொல்லி என்கரேஜ் பண்ணி, நீங்கள் ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, போய் சொல்லுங்க என்று சொல்லி நம்ம சொல்லுகிறோம். ஸோ கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியமானது. வசனத்தை அனுப்பி அவர் என்ன செய்தாராம், அவர்களை குணமாக்கினார் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எங்களுடைய மினிஸ்ட்ரியிலையும் இது அநேக முறை நடந்திருக்கிறது. அதாவது வசனத்தை அனுப்பின்னு சொல்லும்போது டிஸ்டன்ஸ் ஒரு மேட்டரே கிடையாது. ஓகே, ஏன்னா இந்த நூற்றுக்கு அதிபதி இடத்துல ஆண்டவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவேன்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ அவங்க இருந்த இடத்துக்கும் வீட்டுக்கும் எவ்வளோ தூரம் நமக்கு தெரியாது, ரைட், எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லி. பட் ஸ்டில் இயேசு கிறிஸ்துவ நல்லா இருக்கிறான், நீ போன்னு சொன்ன உடனே அவன் சுகமாகிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தான் அந்த கானானிய ஸ்திரீயும் மகளை அங்கே விட்டுட்டு அவள் இருக்கிற இன்னொரு கண்ட்ரி தீரு சீதோன்லேருந்து வருகிறா, இன்னொரு கண்ட்ரி இவங்க இருக்கிற இஸ்ரேல் தேசம். ஓகே, இங்கே அழுது புலம்புகிறா. அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நீ வீட்டுக்கு போ, மகா நல்லா இருக்கிறா அப்படின்னு சொல்லுகிறதே நம்ம பார்க்கிறோம். அப்போது இந்த வசனத்தை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் அப்படிங்கிறது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். யாரும் எங்கேயும் இருக்கலாம். எங்களுக்கு சில சமயம் ஃபோன் கால் வரும், ஃபாரின்லேருந்து கூப்பிடுவாங்க, ஐயோ அங்கிள் ஜெபம் பண்ணுங்க, ஓகே, ஐயோ பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. இங்கேருந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், ஆனால் அங்கே இருக்கிறவங்களை கர்த்தர் தொட்டு என்ன செய்வார், சுகப்படுத்துவார். ஸோ கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறாருங்கிறதுக்கு ஒரு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஆண்டவராகிய இயேசு தான். இயேசு கிறிஸ்துவுக்கு வசனம், த வேர்ட் என்கிற ஒரு பெயர் இருக்கிறது. ஸோ கர்த்தருடைய வார்த்தை அப்படிங்கிறது அவருடைய பெயர். ஸோ பிதாவாகிய தேவன் என்ன செய்தார், இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்மை சரீரத்திலே மாத்திரமல்ல நம்மை ஆவிக்குரிய ரீதியிலும் அவர் குணமாக்கினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை பிதாவாகிய தேவனோடு கூட ஒப்புரவாக்கி இன்றைக்கு அவர் நம்மை ஃபிசிக்கலி இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே நன்றாய் வாழவும், இந்த உலகத்தை விட்டு போகும்போது பரலோகம் போவோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஸோ தேவன் தன்னுடைய வசனமாகிய குமாரனை அனுப்பி இன்றைக்கு நம்மை குணமாக்குகிற நல்ல ஒரு தேவனாக காணப்படுகிறாரு. ஸோ வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார்.
அப்போ இங்கே சங்கீதக்காரர் என்ன சொல்கிறாரு? அவர்கள் கர்த்தரை நோக்கி அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோட விவரிப்பார்களாக அப்படின்னு சொல்லி நீங்கள் சங்கீதம் இந்த 107 வாசிப்பீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நிறுத்தி நிதானித்து அதை வாசித்து மார்க் பண்ணி இல்லை அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொன்னால் தேவனை துதிக்கிறதுக்கு எத்தனையோ ரீசன்ஸ் இருக்குதுங்க. தேர் so many reasons to praise and worship God. ஸோ அதனால திரும்ப 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 இவர் என்ன செய்கிறாரு? சங்கீதக்காரர் சொல்லுகிறாரு, ஸ்தோத்திர பலியை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோட விவரிப்பார்களாக. ஓகே, லெட் தம் ரைஸ் தேர் வாய்ஸ் அண்ட் பிரைஸ் காட் என்று சொல்லி திரும்பவும் திரும்பவும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தமிழில் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்களாக இருக்குது. ஆங்கிலத்திலே ஓ தட் மென் வுட் கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட் ஃபார் ஹிஸ் குட்னஸ் என்று எழுதியிருக்குது. அதாவது இதை செய்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் அப்படிங்கிறத. ஏன்னா மெனி டைம்ஸ் அதை அவங்க செய்யாமல் போயிடுறாங்க. நான் சொன்னேன், கிராட்டிடியூட் இஸ் அ கிரேட் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லி. அப்போ தேவனுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. அப்போ தேவன் இந்த சங்கீதக்காரர் சொல்கிறாரு, இதெல்லாம் கர்த்தர் செய்தாதில்ல, அதனால போய் துதிங்கப்பா, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஓகே, அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இந்த 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 22வது இதில் நம்ம பார்க்குறோம். அதனால தான் தாவீது சங்கீதம் 103 1லேருந்து 5 வரைக்கும் உள்ள வசனங்களில் சொல்லுகிறாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழும் வயது போல் ஆகிறது. தொடர்ந்து 103 நம்ம வாசிச்சோம்னு சொன்னால் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது, தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய காரியங்கள். ஸோ சங்கீதக்காரர் சொல்லுகிறாரு, மறந்துடாத, God has done so many things in your life, don't forget it அப்படிங்கிறாரு. ஞாபகப்படுத்தி ஒவ்வொரு முறையும் ஆண்டவருக்கு நம்ம மகிமை செலுத்துவது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் 22 வருஷோடு நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் பாஸ்டர் சிஸ்டர் லிடியா வந்து உங்களுக்கு மற்ற விஷயங்களை சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன ரீகேப் பண்ணி இன்னைக்கு நாம் ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, பார்த்தோம் இந்த சங்கீதத்துடைய மொத்த அந்த கான்செப்ட், அதோடைய பிரின்சிபலே பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவனுடைய மாறாத அன்பு, கிருபை, இரக்கம், அவர் தருகிற விடுதலை போன்றவற்றை போற்றி அவருக்கு நன்றி செலுத்த அழைக்கிற ஒரு பாடல். ஓகே, மற்றவங்களெல்லாம் அழைக்கிறாங்க. தாவீதும் எப்பவும் மற்றவங்களை அழைச்சாங்க, கம் லெட் அஸ் வொர்ஷிப் காட், நம்ம எல்லாம் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக என்று திரும்ப திரும்ப தாவீது தன்னுடைய சங்கீதங்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு சங்கீதமாக இருக்கிறது. இதில் 4 சினாரியோஸ் சொல்லி பார்த்தோம். வனாந்திரத்தில் அலைந்து திரிந்த ஒரு காட்சி, அப்புறம் இவங்க பாவம் சாரி ஹலோ, இந்த இதை மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். சிறைவாசம், அந்தகாரம், மரண இருள் போன்ற சூழ்நிலைகளை கடந்து சென்று கர்த்தர் அதிலிருந்து அவர்களை விடுதலையாக்கிற ஒரு காட்சி. 3வது காட்சி, இவங்களுடைய அக்கிரமத்தினாலே பாதக மார்க்கத்தினாலே நோய் கொண்டு ஒடுங்கி போகிறாங்க. ஆனால் கர்த்தர் அவங்களை அப்படியே விட்டுறலை, தன்னுடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் அப்படிங்கிற 4 காட்சிகளை 3வது காட்சி. 4வது காட்சியில் பயங்கரமான கடல் சீற்றம், ஓகே, புயல், சூறாவளி, சுனாமி, இவங்களை மாட்டிக்கொண்டு இவங்க என்ன செய்யன்னு சொல்லி தெரியாத நேரத்தில் தேவன் வந்து இயற்கையின் மேலே தனக்கு உண்டான வல்லமையை வெளிப்படுத்தி காற்றையும் கடலையும் அதட்டி அதை அமரச் செய்து இவர்களை காப்பாற்றினார்னு சொல்லி பார்க்கிறோம். இது வந்து நியூ டெஸ்டமெண்ட்டில் வரும்போது நமக்கு தெரியும். கலிலேயா கடலிலே இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் படகிலே போனபோது இதே மாதிரி ஒரு சூழ்நிலையை நாம் இங்கே பார்க்கிறோம். படகு கவிழ்கிற அளவுக்கு அலைகள் அது மாரி வந்து மோதினது. அப்போ அவங்களெல்லாம் பயந்து இயேசுடத்தில் போய் புகார் சொல்லும்போது இயேசு எழுந்து வந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் கடல் சீற்றம் போகிற சூழ்நிலைகள் நிறைய வரலாம். ஆண்டவர் அதிலிருந்தெல்லாம் விடுவிக்க அவர் போதுமான தெய்வமாக இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்களை இன்றைக்கி நம்ம 4 சினாரியோஸ் பார்த்து வந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய
இக்கட்டுகளிலே நாம் அவரை நோக்கி கூப்பிடுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. தங்கள் லாபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அப்படிங்கிறது 4 முறை வெளிப்படுது. ஓகே, 6வது வசனம், 13வது வசனம், 19வது வசனம், 28வது வசனம். இந்த வசனங்களிலே திரும்ப திரும்ப நம்ம அதை வாசித்து கொண்டிருக்கிறோம். இவங்க எவ்வளவுதான் பாவமும் அக்கிரமமும் செய்தாலும் கர்த்தரிடத்தில் போய் அவங்க அறிக்கை செய்யும்போது தேவன் உடனடியாய் அந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறாரு, அவங்களுக்கு பதில் கொடுக்கிறாரு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ இப்படியாக இந்த சங்கீதத்தினுடைய ஒரு போர்ஷனை மதர் மேரி தன்னுடைய பாடலில் சொல்லுகிறத லூக்கா மென் கோட் பண்ணுகிறத லூக்கா 153ல் நம்ம வாசிச்சிருக்கிறோம். ஸோ இப்படியாக ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்கிறாரு, வியாதிகளை குணமாக்குகிறாரு. ஓகே, தொய்ந்து போன ஆத்மாவை அவர் உற்சாகப்படுத்துகிறாரு. நம்ம சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு இருளிலே நம்ம தள்ளப்படும் போது கர்த்தர் அந்த இருளிலிருந்து வெளிச்சத்தை உதிக்க செய்கிறாரு. சங்கிலிகளை உடைக்கிறாரு, வெண்கல கதவுகளை உடைக்கிறாரு, இரும்பு தாழ்பாள்களை முறிக்கிறாரு, நம்மை வெளியே கொண்டு வந்து விடுதலை கொடுக்கிற நல்ல ஒரு தேவனாக இருக்கிறார் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேலுடைய 5 கொடிய பாவங்கள், அவங்க இச்சித்தது, விக்கிரக ஆராதனைக்காரராக ஆனது, வேசித்தனம் பண்ணினது, தேவனை பரீட்சை பார்த்தது, தேவனுக்கு விரோதமாகவும் மோசே ஆரோனுக்கு விரோதமாகவும் முறுமுறுத்தது. இதெல்லாம் அவங்களுடைய 5 விதமான கொடிய பாவங்கள். அது நிமித்தமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்கள் அடைய முடியாமல் போனது அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் தெளிவாக வாசிக்கிறோம். ஸோ இப்படியாக பல காரியங்களை இதில் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. நம்முடைய கிமு வாழ்க்கை எப்படி இருந்தது, கிபி வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை குறித்த வேத வசனங்களை நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். ஸோ உலகத்திலே நாம் அழைத்து யாரும் நமக்கு பதில் கொடுக்கவில்லைன்னு சொன்னாலும் நம்முடைய தனிமையிலே நம்மை தேடி வந்து நமக்கு உதவி செய்கிற நல்ல ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. அதனால் மறந்துட வேண்டாம். பாதக மார்க்கம், அக்கிரமம், நம்ம கவனமாக இருக்கணும். நிர்மூடர், ஓகே, காட் டசன்ட் லைக் ஃபூல்ஸ். பைபிள் அப்படியே இருக்குது. தேவன் வந்து மூடர்களை இல்லையா விரும்ப மாட்டார் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஸோ புத்திசாலித்தனமாக நடக்கணும். புத்திசாலித்தனமாக நடக்கிறதுக்கு ஒரே வழி அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறது தான். ஸோ அது தேவனுக்கு பிரியமான ஒரு விஷயம் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய பாதக மார்க்கம், அதாவது பிகாஸ் ஆஃப் அவர் டிரான்ஸ்கிரஷன், அவர் அஃபென்ஸ், நமக்கு ஒரு தீமை வந்தால் நாம தான் பாடுபட வேண்டியது இருக்கும். அதை நம்ம மறந்துடவே கூடாது. நம்ம தேவனை போய் குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அருமையானவர்களே, இந்த சங்கீதம் 107 ரொம்ப ஒரு என்கரேஜிங் சாமாக இருக்குது. இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையோடு கூட நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு நாம் இன்னைக்கு பார்த்து கொள்வது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதனால் மறந்து போய்விட வேண்டாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நெக்ஸ்ட் வீக் நம்ம திரும்பவும் இந்த மன்னா நிகழ்ச்சி மூலமாக சந்திப்போம். கர்த்தர் இந்த வீக்கெண்டே நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வீக்கெண்டாக மாற்றி கொடுக்க நம்ம யாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். பிரதர் முருகேசன், ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிடுறீங்களா? ஓகே பாஸ்டர். தேங்க்யூ. கிருபையும் இருக்கும் இந்த நல்ல பிதாவே, நல்ல இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மன்னாவின் மூலமாக எங்களோடு பேசுறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சங்கீதம் 107 தியானிக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமது காருண்யம் எவ்வளவு பெரியது என்பதை நாங்கள் அறிந்தோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் தேவனாய் இருந்தது என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே மனுஷகுமாரனாக எங்களோடு வந்து பேசுறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வார்த்தையின் மூலமாக எங்களை தேற்றுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் எங்களிலிருந்து மீட்டுக் கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரமே இப்ப முடியாது ஜெபிக்கிறோம் ராஜா. வார்த்தையை கொண்டு வந்த பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம், அவர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இன்னும் அவரை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ராஜா. இன்னும் பல்லாயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வர முடியாத ஒவ்வொருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே அவர்களை கொண்டு வர முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் வார்த்தை எங்களோடு இருக்க முடியாது ஜெபிக்கிறோம் ராஜா. வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம், ஞானத்தால் இடை கட்ட முடியாது ஜெபிக்கிறோம் ராஜா. இஸ்ரவேலை போல கர்த்தாவே, நாங்கள் உண்மை முறுமுறுக்காதபடியும் உண்மை விட்டு விலகாதபடியும் கர்த்தர் காத்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது நாம மாத்திரம் பயப்பட முடியாது ஜெபிக்கிறோம் ராஜா. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கி உமது கருத்துல விடுறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுவும் உமது கருத்துல விடுவோம் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ராஜனே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். Thank you brother. Thanks everybody. God bless you all. நாளைக்கு ஃப்ரைடே ஈவினிங் நமக்கு அனாயிண்டிங் சர்வீஸ் இருக்கும். ஃப்ரீயாக இருந்தால் வந்து கலந்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு பிக் பிளெஸ்ஸிங். அதே மாதிரி சாட்டர்டே ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது. சாட்டர்டே ஈவினிங்கில் யூத்
மீட்டிங் இருக்கும். உங்கள் யங் சில்ட்ரன்லாம் அனுப்பி வச்சிருங்க. சண்டே சர்வீஸை எந்த ஒரு காரணத்தை கொண்டு நம்ம மிஸ் பண்ணாதபடி முதலிடம் கொடுத்து வந்து நம்ம சர்வீஸ் அட்டன் பண்ணணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். காட் bless யூ ஆல்.